ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உடைஞ்சு போய் நொறுங்கி போயிருக்கீங்களோ, ஹல்லேலூயா, உங்களை தான் அவர் பயன்படுத்த போகிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை தான் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை தான் அவர் உயர்த்த போகிறார். முழு உலகத்திலும் சிறப்பான ஊழியத்தில் விசுவாச வார்த்தையை பேசுகிற நல்ல ஒரு சகோதரி சிஸ்டர் ஜாய்ஸ் மேயர், அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லாத மனிதன் பிரகாசிப்பதை விட உடைக்கப்பட்ட மனிதன் தான் கர்த்தரால் மிகவும் பிரகாசிக்கப்படுகிறான் என்கிற வார்த்தையை பதிவு செய்தார்கள். காரணம், நான் ஊழியத்தில் வந்த ஆரம்ப நாட்களில் சென்னையில் ஒரு பெரிய திருச்சபையில் நடந்த கருத்தரங்களே சிஸ்டர் ஜாய்ஸ் மேயருடைய சாட்சி செய்திகளை கேட்ட ஞாபகம் உண்டு. பாஸ்டர் ஜாக் ஹாரிஸ் சில நிறைய பரிசுத்தவானுடைய வார்த்தைகள் கேட்டேன். அதில் இன்றைக்கு ஞாபகம் உண்டு. சொந்த வீட்டில் பாதுகாப்பு இல்லை என்று கருதி வீட்டை விட்டே வெளியேறி பல இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகி வாழ்க்கை ரொம்ப கடினமான பாதையில் அவங்க வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு முழு உலகத்துக்கும் அவங்க பேசுகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. டெலிவிஷன் ஊழியத்தில் நற்செய்தி கூட்டங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவர்களால் போஷிக்கப்படுகிற ஏழைகள் ஏராளம், அனாதை பிள்ளைகள் ஏராளம். கர்த்தர் மாற்றினார். உடைக்கப்பட்டது உண்மை. இங்க உடைக்கப்பட்டிருக்கலாம். ஒரு வார்த்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதத்திலிருந்து, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தின் நீர் புறக்கணி. மனுஷன் புறக்கணிக்கலாம், தேவன் புறக்கணிக்க மாட்டார். சங்கீதம் 51:17 இதை நாம் வாசிக்கலாம். ஆண்டவர் நல்ல உடைந்து போயிருக்கீங்களா? ஒரு கலைஞர் ஒரு முறை ஒரு பொருட்காட்சியில் வைப்பதற்கு 2 பெரிய உயரமான மண்பாண்டங்களை செய்து நல்ல ஆர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் எப்படியோ தட்டுப்பட்டு விழுந்துச்சு. அந்த 2ஐயும் ஒட்டி சரி பண்ணி அழகா பெயிண்ட் பண்ணி மறுபடியும் அவனுக்கு ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம், இதில் லீக்கேஜ் இருக்கான்னு பார்க்கணுங்கிறதுக்காக மேல் மூடியில் ஒரு லைட் ஹோல்டரை போட்டு அட்டையில் மூடினான். ஒரு பாத்திரத்திலிருந்து ஒளி சிதறல் ஏற்படவில்லை. ஆனால் ஒரு பாத்திரத்திலிருந்து அந்த உடைந்த கீறல் பகுதியாக வெளி சிதறல் ஏற்பட்டு இவன் செக் பண்ணது ஒரு இருட்டறை. அந்த இருட்டறை முழுதையும் பிரகாசித்தது. இது கேள்விப்பட்ட போது எனக்கு ஒன்று புரிந்தது. அந்த உடையாத பாத்திரத்தினால் பிரயோஜனம் இல்லை அந்த நேரத்தில். ஆனால் உடைந்த பாத்திரத்துக்குள்ளிருந்து வெளியில வந்த வெளிச்சம் அந்த அறையை பிரகாசித்தது. உடைந்து விட்டீர்களோ? கணவனால், மனைவியால், பிள்ளைகளால், உறவுகளால், நட்புகளால், உங்கள் மேல் அதிகாரிகளால் யாரால் உடைக்கப்பட்டீர்கள்? நீங்கள் உடைக்கப்பட்டது நல்லதே. தேவன் ஒருங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். சிஸ்டர் ஜாய்ஸ் மேயருக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆனா அந்த தேவ மனிதன் பாடினார் தெரியுமா? உடைந்த பாத்திரம் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும்? நல்ல வார்த்தை இல்ல? உடைந்த பாத்திரம் தான். ஆண்டவர் உடைந்த பாத்திரத்தையும் அவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். தூக்கி எறிகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நொறுங்கி போயிட்டீங்களோ? நொறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். இயேசுவே என்று சொல்லுங்கள். இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரமான கிருபை உங்களை தாங்கட்டும். தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கிற மக்களை ஆசீர்வதி. நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். ஆண்டவரே, மக்கள் நன்றி அப்பா. உடைந்த பிள்ளைகளை ஊருக்கே ஆசீர்வாதமா மாத்திருங்க, தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day.